Hello subscribers, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி சீரகசம்பா அரிசி யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் அரைச்சிடலாம். இது மசாலா பவுடர் பண்ண போறோம். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொத்தமல்லி விதை போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க, திருப்பியும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வேறு போட போகிறோம், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க சிக்கன். இஞ்சி பூண்டு விழுது, இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போது இன்னொரு மசாலா அரைக்கணும். இது மசாலா பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த ஸ்மால் ஆனியன், அந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போய் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, ஒரு தடவை வதக்கிக்கோங்க. கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலைகள், தக்காளி, நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணலனாலும் நல்லாயிருக்கும். தலப்பாக்கட்டி ரெசிப்பியில் மோஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ தக்காளி இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பவுடர், ஹோல் ஸ்பைஸ் போட்டு அரைச்சோல மசாலா பவுடர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள், ஜீரகம் வறுத்து அரைச்சது, ஒரு தடவை பரட்டிக்கோங்க. அடுத்து சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வறுத்து அரைச்சது, எதுவுமே ஃபுல்லாக போடலை, எல்லாமே பவுடர் ஃபார்மில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் புளிப்பு இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் தின்னாக கலந்து வச்சுருக்கேன். தண்ணிக்கு பதில் இதே ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்க இந்த சீரகசம்பா அரிசியை ஆட் பண்ணிடலாம். நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு ஊற வச்சிட்டேன். கடைசியில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி, நல்லா ஃப்ளேவர் தரும், அதனால் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ தம்மில் போடுறதுக்கு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு அந்த லிட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பழைய தோசை தவா இருந்தால் அது மேலே கூட நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபீஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.